எவ்ரிவன், இவ்வளவு பெரிய ட்ரெயின் 2 ரயில்ஸ் மேல எப்படி சரியா ஓடுது? கீழே விழுவாம இருக்கு. என்ன சீக்ரெட்டா இருக்கும்? அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரெயின் ஏன் ட்ராக்ல இருந்து கீழே விழுவாம போகுது? ஒரு ட்ரெயின் ரொம்ப ஹெவியா இருக்கும் இல்லையா? அது வெயிட்டா இருந்தும் நேரோ ரயில்ஸ் மேல எப்படி சரியா ஓடுது? இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் சீக்ரெட் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ட்ரெயின் வீல் சாதாரணமான வீல்ஸ் கிடையாது. ட்ரெயின் வீல சைட்ல பார்த்தா அதோட இன்னர் சைடு ஒரு சிறிய ரேஸ்ட் எட்ஜ் மாதிரி இருக்கும். அதை ஃபிளாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சேஃப்டி லிட்டில் கைடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் வீல ட்ராக்ல மூவ் ஆகும்போது அந்த ஃபிளாஞ்ச் வீல்ஸ் ரயில்ல இருந்து பக்கமா விலகாம இருக்க கைட் பண்ணுது. ரயில்ஸ் இங்க வா அப்படின்னுச்சுன்னா வீல்ஸ் ஓகே பாஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். 2 ரயில்ஸ் ட்ரெயினை கைட் பண்ணும். அந்த 2 ரயில்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ட்ரெயினை கைட் பண்ணுது. ரயில்வே ட்ராக்ல 2 ரயில்ஸ் இருக்கும். வீல்ஸ் அந்த ரயில்ஸ் மேல சரியா கான்டாக்ட்ல இருக்கும். ட்ரெயின் ஃபார்வர்டா போகும்போது ரயில் வீல்ஸை கைட் பண்ணும். அதனால தான் ட்ரெயின் ரேண்டமா லெஃப்ட் இல்லைன்னா ரைட் போகாம ட்ராக்கை ஃபாலோ பண்ணும். வீல்ஸோட ஷேப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் ட்ரெயின் போகிறதுக்கு அந்த கரெக்டாக அந்த ட்ராக்ல போகிறதுக்கு உதவியா இருக்கு. அது ஏன் தெரியுமா? வீல்ஸ் வந்து முழுமையாக ஃப்ளாட்டாலாம் இருக்காது. ஸ்லைட்டாக டேப்படா இல்லைனா கோனிக்கல் வடிவத்தில் தான் இருக்கும். கோனிக்கல் ஷேப், அதாவது வீல்ஸோட ரன்னிங் சைடு ஒரு கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு சைடு கொஞ்சம் சின்னதாகவும் தான் இருக்கும். இதனால தான் ட்ரெயின் ஒரு கர்வுக்கு போகும்போது 2 வீல்ஸும் வெவ்வேறு டிஸ்டன்ஸில் போனாலும் அது ஒழுங்காக போகுது. இப்போ ட்ராக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? ரைஸ் வெறும் தரையில் போடப்பட்டதில்லை. அது எங்கே வச்சிருப்பாங்க? அந்த கிராஸ் டைஸ் இருக்கு இல்லையா, அது மேலே தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்லீப்பர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸ்லீப்பர் ரைஸ் சரியான டிஸ்டன்ஸில் வச்சிருக்கணும். அதற்கு கீழே கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கல் எதுக்கு? அந்த ட்ராக்கை ஸ்டேபிளா வச்சுக்கவும் வாட்டர் ட்ரெயின் ஆகவும் ட்ரெயின் வெயிட்டை கிரவுண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காகவும் தான் அந்த கல்லை போட்டிருக்காங்க. அப்போ ட்ரெயின் டீரெயில் ஆகாதா என்ன? யூஸ்வலா ட்ரெயின் ட்ராக்ல சரியாக ஃபாலோ பண்ணும். ஆனா ட்ராக் டேமேஜா இருந்தோ இல்லை எனி அப்டக்கிள்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இல்லை எக்ஸசிவ் ஸ்பீட் அந்த கர்வ்ல போகும்போதோ அது டீரெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ரயில்வே ட்ராக்ல இன்ஸ்பெக்ட் பண்ணியும் மெயின்டைன் பண்ணிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரெயின் வீலோட ஸ்பெஷல் ஷேப்பு, ஃபிளாஞ்சஸ் மற்றும் ரயில்வே ட்ராக்கோட டிசைன், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ட்ரெயினை ரெயில்ஸில் கைட் பண்ண உதவுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இதை இனிமேல் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி இதை பற்றி தெரிஞ்சுக்க உதவுங்க. நான் இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். வேறு என்ன பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் பல வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். பாய் குழந்தைகளா.